வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோஸ் மூலமாக உங்களை வந்தடைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வீடியோ ஆகப்பட்டது நம்முடைய புள்ளிக்குட்டா இனங்களான ஒரு அக்ரெசிவ் அனிமல் அக்ரெஷன் என்று சொல்லக்கூடிய இந்த எந்த ஒரு மிருகங்களையுமே நம் பண்ணைகளிலோ உள்ளே அனுமதிக்காத ஒரு இனமாக கருதப்படுகிறது. இந்த இனங்களை பற்றின சில விஷயங்களையும் முக்கியமான குறிப்புகளும் கண்டிப்பாக உங்களுடைய அந்த கோம்பை ஸ்டுடியோஸில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆசைப்பட்ட காரணத்தினால் இந்த ஒரு புள்ளிக்குட்டா இனத்தை பற்றின ஒரு சின்ன தகவலை இதை தெரியப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே புள்ளிக்குட்டாவை நாம் வாங்கலாம். அந்த புள்ளிக்குட்டாக்களை வாங்கும் பொழுது என்னவெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும், அந்த புள்ளிக்குட்டா இனங்கள் எப்படிப்பட்டவை, அதற்குடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஷேர் செய்யுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே ஷேர் செய்து அவங்களுக்கு ஒரு புரோதனமான ஒரு முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். இந்த ஒரு கோம்பை ஸ்டுடியோஸ் மூலமாக அதை நான் அவரிடம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஷேர் செய்தால் மட்டுமே இது சாத்தியம். பார்க்கக்கூடிய நண்பர்களும் பார்ப்பார்கள் யூடியூப்பில். இருந்தாலும் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நண்பர்களே, இந்த புள்ளிக்குட்டாவுடைய விஷயங்களை பற்றி நான் பேசுவோம். புள்ளிக்குட்டா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினங்களான இந்த ஒரு அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து சென்றது தான் இந்த புள்ளிக்குட்டா இனங்கள். அது மட்டும் உண்மையாக நிறைய பேர் நம்ம ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக நிறைய பேர்கிட்ட விசாரித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட சில விஷயங்கள். ஆனாலும் இருந்தாலும் கூட இந்த ஒரு புள்ளிக்குட்டாக்கள் பாகிஸ்தான் அளவில் இங்கே இந்த டாக்ஸ் ஃபைட் என்று சொல்லக்கூடிய நாய் சண்டைகளிலே மிகவும் பிரசித்தி பெற்று இந்த பாகிஸ்தான் மக்களாகப்பட்டவர்கள் இதை இங்கிருந்து கொண்டு சென்று அங்கே டைமென்ஷன் மாற்றி அதோட ஒரு இனங்களை மாற்றி அமைத்து அதற்கு உண்டான வழிவகைகளை அவர்கள் மஸ்டிஃப் இனத்தோடு சேர்த்து கலப்பினமாக அதை ஒரு புதிய இனமாக உருவாக்கியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய புள்ளிக்குட்டாக்கள் நீங்கள் ஆரம்ப காலத்திலே பார்த்தீர்களானால் நிறைய ஒரு வேற்றுமைகள் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் புள்ளிக்குட்டாக்களிலுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகிஸ்தான் இனமான பஞ்சாப் இனமான அந்த நாய்களுக்குமே உள்ள வேறுபாடுகள் நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கேயும் புள்ளிக்குட்டாக்கள் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் அது அங்கு சென்று இங்கே இந்த நாய் சண்டைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்ட காரணத்தினால் யாரும் இதை வரவேற்கவில்லை. ஆகவே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். இந்த ஒரு முக்கியமான வீடியோவை அனைத்து நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு புள்ளிக்குட்டா இனங்களாகப்பட்டது பாகிஸ்தானில் டைமென்ஷன் மாறி அதோடைய அந்த இனங்களாக மாற்றி அமைத்து நாய் வெறி கொண்டு தாக்கக்கூடியது இந்த மஸ்திப் இனங்கள். இந்த மஸ்திப் இனங்களோட கலை விலங்குகளாக சேர்த்து நம்முடைய அந்த தமிழ்நாட்டின் புள்ளிக்குட்டாக்களை கொண்டு சென்று புள்ளிக்குட்டாயை ஒரு தனியாம்சமே பார்த்தீர்களானால் சண்டையிடுவது மட்டுமே அதனுடைய முக்கியமான குறிக்கோள். அதே போல் அனிமல் அக்ரெஷன், ஒரு மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபார்ம்குள்ளே வர முடியாது, அல்லது நம்முடைய இடங்களுக்குள் அமைந்து இது எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நாயினமாக கருதப்படுகிறது. எந்த ஒரு வேற்றினமான மிருகங்கள் எதுவும் உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு ஷார்ப்பானது புள்ளிக்குட்டா என்பது. இங்கிருந்து கொண்டு சென்று உருமாற்றம் செய்த ஒரு காரணத்தினால் பஞ்சாபில் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பஞ்சாபுக்கு சென்று பஞ்சாபிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்று விட்டது. அங்கே தான் டைமென்ஷனே மாறி போச்சு. இங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய புள்ளிக்குட்டாக்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் புள்ளிக்குட்டாக்களை சார்ந்ததாகவே இருக்கும். ஆனால் அங்கு சென்ற இந்த பாகிஸ்தான் சென்ற மாறிய புள்ளிக்குட்டாக்கள் பார்த்தீங்கன்னா மஸ்திப் இனங்களில் கலப்பினங்களாக மாறி சண்டை அக்ரெஷன் ஜாஸ்தியாக வெறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சூழ்நிலையிலேயே உருவாகி அது வளர்கின்றன. ஆகவே இந்த ஒரு தொகுப்பு உங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். ஆகவே புள்ளிக்குட்டாக்களை கண்டிப்பாக வரவேற்று வாங்கி பயன்பெறுங்கள். எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிது புள்ளிக்குட்டாக்கள். அதில் சில கிராஸ் டைமென்ஷன் வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி புள்ளிக்குட்டாக்களில் தூய புள்ளிக்குட்டாக்கள் தமிழ்நாட்டில் இருந்த புள்ளிக்குட்டாக்கள் மட்டுமே அதைத்தான் மாறி போய் பஞ்சாபிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் அது உருமாற்றம் அடைந்து அதனுடைய ஒரு வீரியத்தன்மையெல்லாம் மாறி போய் இன்றைக்கு அக்ரெஷன் அதிகமாக இருக்கக்கூடிய புள்ளிக்குட்டாக்கள் பாகிஸ்தான் மட்டுமே கிடைக்கக்கூடியது. இங்கே இருக்கும் புள்ளிக்குட்டாக்கள் அக்ரெஷன் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அக்ரெஷன் ஒரு மக்கள் மத்தியிலே நன்றாக ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய புள்ளிக்குட்டாக்கள் மட்டுமே நம் தமிழ்நாட்டின் புள்ளிக்குட்டாக்கள். ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய புள்ளிக்குட்டாக்கள் அக்ரெசிவ் ஜாஸ்தி, ஒரு அனிமல் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி, விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் உள்ள புள்ளிக்குட்டாக்கள் பாகிஸ்தானில் வளர்த்து அதை உருமாற்றம் செய்து பல பரிமாணங்களிலே இன்று புள்ளிக்குட்டாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானில். ஆனால் மிகவும் ஒரு கோபதாபம் உள்ள ஒரு நாயினமாக இந்த புள்ளிக்குட்டாக்கள் கருதப்படுகிறது. ஆகவே நண்பர்களே, புள்ளிக்குட்டாவை வாங்கி பயன்பெறுங்கள். அருமையான இந்த ஒரு வீடியோவை அனைத்து நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தொகுப்பிலே இந்த கோம்பை ஸ்டுடியோவிலே வீரமே வாகனம் சொல்லும் என்ற இந்த ஒரு சேனலிலே அருமையாக உங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவிலே உங்களை வந்திருக்கிறேன். அதுவரைக்குமே உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கோம்பை சிவா என்று சொல்லி கொண்டு கொடுத்துக் கொள்கிறேன். அனைத்து நண்பர்களுமே அடுத்த ஒரு வீடியோவை காத்திருங்கள். உங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன். நன்றி நண்பர்களே.